Hi, hi friends. Good morning, everybody. I am Balaji, soft skills trainer, also a personality development trainer. இன்னைக்கு முதல்ல நான் என்ன பற்றி சொல்கிறேன். I am a diploma in mechanical engineer. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா AME கம்ப்ளீட் பண்ணேன். AME is equal to BTech. After that I complete my MBA Master of Business Administration. இது என்னுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் சாதாரண ஒரு சூப்பர்வைசர் லெவல்லேருந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் லெவல் வரையும் பலவிதமான பொசிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில் பண்ணது வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தெரியலன்னா கண்டிப்பாக பீப்புள்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இன்டர்வியூஸும் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினராக ஏன் வந்தேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி நமக்கு லேக் ஆஃப் நாலேஜ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, பட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் லேக் ஆகுறாங்க. ஸோ அது லேக் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் 100% அப்படி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கும்போது அதில் 20% வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் இருக்காங்க. 80% பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில்யூர் பீப்புள்ஸ். ஸோ ஃபெயில்யூர் மீன்ஸ் அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த நினச்சது சாதிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா 20% வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறவங்களா இருக்காங்க. 80% இப்போ பீப்புள்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை வாங்கிக்கிறவங்களா இருக்காங்க. 20% பீப்புள் வந்து ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்காங்க. 80% பீப்புள்ஸ் வந்து அந்த 20% பீப்புள் க்ரியேட் பண்ண ஹிஸ்ட்ரியை படிக்கிறவங்களா இருக்காங்க. 20% பீப்புள் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. 80% ஆஃப் பீப்புள் ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% பீப்புள்ஸ் வந்து காரண ஜென்மமாங்க. அவங்களோட பிறப்புக்குன்னு ஒரு காரணத்தை உண்டு பண்ணி அவர்களுடைய காலம் கடந்து போனாலும் கூட அவர்கள் அடைந்த வெற்றி என்பது இன்றைக்கும் கூட மக்களால் நினைவு கூறப்படுது. அவங்கள மறக்க முடியாது, வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஸோ அப்படி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர். ஸோ திருக்குறளை எழுதின திருவள்ளுவராக எடுத்துக்கலாம், மகாத்மா காந்தி எடுத்துக்கலாம், பாரதியார் எடுத்துக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ நிறைய பேர் தான். பட் ஆஸ் கம்பேரிங் டு டோட்டல் பாப்புலேஷன் இட் வில் பி ஜஸ்ட் 20%. ஸோ 20% ஆஃப் பீப்புள் தான் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுது. 80% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வர முடியல. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, 20% பீப்புள் காரண ஜென்மம்னா 80% பீப்புள் மாரண ஜென்மம். வாட் இஸ் மாரண ஜென்மம்? மாரண ஜென்மம் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாழும் காலத்திலும் கூட எந்த விதமான ஒரு ஜாய்ஃபுல்லையும் அனுபவிக்காமல் மிஷின் மாதிரி வாழ்ந்துட்டு போவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஓடிச்சா, நாளைக்கு ஒரு நாள் போயிடுச்சா. அவங்கள பார்த்து குறப்படுறது, இவங்கள பார்த்து குறப்படுறது, இது இல்லையே அது இல்லையே என்ற கவலையிலேயே அவங்களோட வாழ்க்கைகள் முடிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் மாரண ஜென்மம். ஸோ வாழும் காலத்திலேயே செத்து போயிடுறோம். இதுதான் அந்த மாரண ஜென்மம் சொல்கிறது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ வரக்கூடிய அப்கமிங் கிராஜுவேட்ஸ், அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து மாரண ஜென்மத்தில் இருக்கக்கூடாது, காரண ஜென்மமாக மாறணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் கண்டிப்பாக மெயில் பண்ணலாம். ஸோ
ஸோ என்னுடைய பெஸ்ட்டை நான் இதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் விருப்பப்படுறேன். இதுக்கு உங்களுடைய ஒரே ஒரு ஹெல்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோஸை யூடியூப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் உங்களுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சொல்ல நான் என்னுடைய இந்த சர்வீஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். முதல்ல நீங்கள் எதில் இருக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எதில் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்றது தான் மெயினான விஷயம். நீங்கள் 80% இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, 20% இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஸோ 80%க்கும் 20%க்கும் மெயினாக அவங்களுடைய கேரக்டரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் நடக்கலைனாலும் உடனே அவங்க அதுக்கு காரணம் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன் சார் காலையில் லேட் ஆகிடுச்சு, ஏன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லேட்டு, ஏன் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லேட்டு, ஏன் இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு வர்றது லேட் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுத்துக்காங்க ஒரு கதை சொல்கிறது. சார் நான் நைட்டு படுத்தது லேட்டு, இல்லைன்னா நான் நைட்டு படுத்தேன், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. சார் நான் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன், ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி வரல, இது வரல, அது வரல. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த காரணம் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இவங்க காரணம் தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர இவங்களால் கடைசி வரையும் எந்த ஒரு விதமான ஒரு கோலையும் ஃபில் பண்ண முடியாது. ஈவன் அவங்களுடைய நீட்ஸையே அவங்களுடைய தேவைகளையே பூர்த்தி பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. பட் இந்த 20% இருக்கவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே காரணத்தை சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே காரணத்தை சொல்லாமல் இவங்க என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்களோ, இவங்களுடைய கோல் என்னவோ அந்த கோல் மேலே தான் அவங்களுடைய குறிக்கோள் இருக்கும், அவங்களுடைய நோக்கம் இருக்கும், அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராதான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இருக்காது. பட் இவங்க அந்த ப்ராப்ளம்ஸை அதுலேயே ஊழ்ந்து ஐயோ இது இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே மண்டையை போட்டு உடச்சிக்காம உடனே அதுலேருந்து வெளியே வந்து நம்ம இமீடியட்டாக நம்ம என்ன நம்மளோட கோல் அந்த கோல் ரீச் பண்ணணும் அப்படின்றதுல தான் வந்து அவங்களோட முழு எண்ணமும் இருக்கும். இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். இதுதான் எல்லோரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே டெய்லியுமே வந்து நம்ம தினமும் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இன்னொரு விஷயம், ஒரு கப்பல் வந்து ஒரு கப்பல் கட்டும் தளத்தில் ஒரு கப்பல் உருவாக்கப்படுதுன்னா எதுக்காக உருவாக்கப்படுது? அது கடலில் போகணும். கடலில் போயிட்டு மக்களையும் பொருட்களையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக மாத்திரம்தான் அந்த கப்பலை வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்களே தவிர, அந்த தயாரித்த கப்பலை பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு கடற்கரையிலே வச்சுருந்தா அதனால யாருக்கும் அந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறமா ஒருத்தருக்கும் ஒரு கோல், ஒரு குறிக்கோள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த குறிக்கோளை அடையணும். ஸோ எனக்கு வந்து பயமாக இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்துலலாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கம்முனியாக உட்காந்துட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை வேஸ்ட்டாக போகிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய டைமிங்கையும் கூட நம்ம வேஸ்ட் பண்ணணும். இது மிக மிக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு நீங்கள் மெயினாக வந்து சார் இதெல்லாம் கரெக்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, இதுக்கு மெயினாக வந்து நான் என்ன பண்ணணும், எனக்குள்ளே என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு குவாலிட்டி தான் சார், வேறு ஒன்றுமே இல்லை. நான் சக்ஸஸ் அடையணும், நான் என்னுடைய குறிக்கோளை அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை மாத்திரம் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஆசை எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தீவிரமான ஆசையாக இருக்கும். அந்த ஆசையாகப்பட்டது உங்களை தூங்க விடக்கூடாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது என்ன பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய உழைப்பு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் உழைப்பை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணுன்றது. இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தில் இருக்க முடியுமானால் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இதில் சொல்லி விரும்புகிறேன். ஏழையாக பிறக்கிறது தவறில்லை, ஏழையாக சாகிறது தான் தவறான விஷயம். பிறப்பு என்பது வந்து நம்மளோட கையில் கண்டிப்பாக இல்லை. கடவுள் எந்த விதத்தில் எப்படி பிறக்க வைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பிறப்பு நடக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை எப்படி நிர்ணயிக்கணுன்றது மாத்திரம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளால் முடியும். அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை விட்டு சென்றிருக்காங்க. நம்மளுடைய பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ். திருக்குறளை வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லக்கூடிய ஆள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் இல்லவே இல்லை. அதே மாதிரி நம்மளோட இதிகாசங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, ராமாயணம், மகாபாரதம்,
ராமாயணம் எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து லாஸ்ட் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராவணருக்கும் 2 பேருக்கும் நடுவில் வந்து பயங்கரமான யுத்தம் நடந்துட்டுருக்கு. ஸோ 2 பேருமே ஈக்குவலான ஒரு பொசிஷனில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, போர் நடந்துட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து ராமரால் ஒரு மாதிரி போராட முடியாத நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்போது அகத்தியர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து அங்கே சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் இன்றைக்கி நம்ம ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆதித்ய ஹிருதயம்ன்றது வந்து நத்திங் பட் இட் இஸ் எ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ், மோட்டிவேஷன். அங்கே வந்து ராமருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கோர்ஸை வந்து டீச் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸுக்கு பேர் தான் ஆதித்ய ஹிருதயம். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை எப்போ வந்து ராமர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரோ உடனே அவருக்குள்ளார வந்து திரும்பவும் அதீதமான சக்தி அவருக்குள்ளே வந்து புறப்படுது. பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ இது எல்லாமே க்ரியேட் ஆனவன்னா அதனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ராவணன் வந்து தோற்கடிக்கப்படுறான். ராவணன் ஏன் அங்கே தோற்கடிக்கப்படுறான், அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ராவணனுக்கு அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அங்கே ஒரு குட் மோட்டிவேட்டர்ன்றது வரல. அது ஒன்று. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே குட் அண்ட் பேட், எப்பயுமே வந்து இந்த 2 விஷயங்களுக்கும் நடுவில் தர்மம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டர்ன்றது வந்து கண்டிப்பாக வருவார். அந்த மோட்டிவேட்டர் தான் வந்து நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோட்டிவேட்டர் அப்படின்றது ஒருத்தர் ஒரு இடத்துல வராரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றது வந்து கண்டிப்பாக வரும். யாரை மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாலும், மோட்டிவேட் பண்ண முடியாது, யாரை மோட்டிவேட் பண்ண முடியும், யாரை மோட்டிவேட் பண்ண முடியாதுன்னா, யார் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்களோ, யார் பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்காங்களோ அவங்க மாத்திரம்தான் நம்மளால் மோட்டிவேட் பண்ண முடியும். யார் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்கள நம்மளால் வந்து மோட்டிவேட் பண்ண முடியாது. நான் இந்த வீடியோஸை யாருக்காக நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு நான் சக்ஸஸ் ஆக முடியும், எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோஸை வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ you can contact me through my email ID, that is I already shown it, pgbalajianline@gmail.com. நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இதில் எனக்கு போடலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன், வித்வுட் வரி. இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சக்ஸஸ்ன்ற ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டாருன்னும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய கையெழுத்து வந்து நிறைய பேருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆங்கில் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நிறைய பேர் அவங்களுடைய சிக்னேச்சருக்காக தாவும் இருப்பாங்க. சார் நீங்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு சிக்னேச்சர் போட்டிங்கன்னா போதும் சார், என்னோட தலையெழுத்தை மாறி போயிடும். அப்படி யாரெல்லாம் இன்றைக்கி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க நிறைய பேரோட தலையெழுத்தை மாற்ற முடியும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு டாப் லெவல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாகவும் சரி, வாட் எவர், என்ன ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆர் ஜென்ரல் மேனேஜர், வாட் எவர் ப்ளீஸ். ஸோ ஒரு டாப் லெவல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு டாப் லெவல் போஸ்ட்டில் இருக்காங்கன்னா அந்த கம்பெனி ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்கள யார் வேணாலும் யாரை வந்து எப்படி வேணாலும் மாற்ற முடியுன்ற ஒரு இது வந்து அதிகாரம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர், இப்போ ஒருத்தருக்கு ஒரு சேலரி இஷ்யூ பண்ணனாலும் அவங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து அவங்களோட சிக்னேச்சருக்குன்னு தனி வேல்யூ இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சருக்கு ஒரு வேல்யூ உருவாகுமானால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் என்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களோட சிக்னேச்சருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, பொருள், பதவி, புகழ் 3மே ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாய் அதுதான் உண்மையான வெற்றி என்று சொல்லப்படும். இதில் இன்னமும் நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். தி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் எய்ம் ஆர் பர்பஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மொத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸையே 5 விதமான சக்ஸஸாக எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ், மிட் டேர்ம் சக்ஸஸ், லாங் டேர்ம் சக்ஸஸ், லைஃப் டேர்ம் சக்ஸஸ், இமீடியட் சக்ஸஸ். ஸோ இமீடியட் சக்ஸஸ்னால் என்ன, ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ்னால் என்ன, மிட் டேர்ம் சக்ஸஸ்னால் என்ன, லாங் டேர்ம் சக்ஸஸ்னால் என்ன, லைஃப் டைம் சக்ஸஸ்னால் என்ன,
இது எல்லாத்தையும் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இமிடியட்